நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தரிகொண்ட வெங்கம்மாம்பாவோட வர்தாந்தி, அதாவது நினைவு நாள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோற்சவம். ஸோ அதற்குண்டான அங்கூர அர்ப்பணம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சாயந்தரம் செய்வாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஏகாதசி அன்னைக்கு தான் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி துளசி மகாத்மியம். ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலக்ஷ்மி விரதம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குது. அண்ட் அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் கூட, ராக்கி டேவும் கூட. விகடச மகர்ஷி ஜெயந்தியும் ஹயக்ரீவர் ஜெயந்தியும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி காயத்ரி ஜபம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஏகாதசி. ஆகஸ்ட் 20ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாச சிவராத்திரி. ஆகஸ்ட் 23ஆம் தேதி அமாவாசை. ஒன்டிமிட்டா கோதண்டராமசுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி பலராமர் ஜெயந்தி, வராகசுவாமி ஜெயந்தி. ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒன்டிமிட்டா கோதண்டராமசுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிள்ளையார் சதுர்த்தி. ஆகஸ்ட் 28ஆம் தேதி ருஷி பஞ்சமின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஏகாதசி திருவோண நட்சத்திரம் போக திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோற்சவம், பௌர்ணமி, கருட சேவை இருக்குது. வராகசுவாமி ஜெயந்தி, ஹயக்ரீவர் ஜெயந்தி எல்லாம் இருக்குது. பிள்ளையார் சதுர்த்திக்கு கூட பெருசாக க்ரௌடு இருக்காது திருமலாவில். அண்டு திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் வரலக்ஷ்மி விரத பூஜை விசேஷமாக செய்வாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த ஸ்பெஷல் டேஸ், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா மற்ற நாட்களில் ஷுவர், அதாவது டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை பொதுவாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பர்டிகுலர் டேட்ஸில் ட்ரை பண்ணாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி ட்ரை பண்ணணுங்கிறது இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 டேஸில் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். தரிசன டிக்கெட் புக்கிங் எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனும் ஆகஸ்ட் மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி தனித்தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். புக்கிங்லேயோ இல்லை தரிசனத்துலேயோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.